அவிசுவாசத்தின் உச்சம். ஒரு நாடு இன்னொரு நாட்டுல ஆட்சிய மாத்திடுவோன்னு மிரட்டுறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இதுதான் இப்போ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு விடுத்துள்ள ஃபைனல் வார்னிங். இது நம்ம அண்டை நாட்டு பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த 60 வினாடியில முழு பின்னணியும் பாருங்க. இப்போ எல்லாரும் நிம்மதியா இல்ல. பாகிஸ்தானோட நிலைமை தான் ரொம்ப மோசம். அவங்க பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி ஆப்கான்ல இருக்கிற டிடிபி தீவிரவாதிகளை கண்ட்ரோல் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஆனா ஆப்கான்ல இருக்கிற தலிபான் அரசாங்கம் காதுல வாங்கவே இல்ல. 3 ரவுண்டு பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனதால பாகிஸ்தானுக்கு பயங்கர கோபம். இதோட தாக்கம் என்னன்னா, தலிபானுக்கு பாகிஸ்தான் இப்போ ஒரு அல்டிமேட்டம் கொடுத்திருக்கு. முக்கியமா கேட்டது டிடிபிய ஒப்படைக்கணும் அல்லது எல்லையில அமைதியை நிலைநாட்டணும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் சமீபத்துல நம்ம இந்தியாவுக்கு விசிட் பண்ணாரு. தலிபான் இந்தியா கூட கைகோர்க்க பாக்குறாங்கன்னு பாகிஸ்தான் இப்போ ரொம்பவே பதட்டத்துல இருக்கு. நம்ம பிராந்திய பாதுகாப்புக்கு இது ஒரு முக்கியமான திருப்பம். பாகிஸ்தானோட கோரிக்கையெல்லாம் நிராகரிக்கப்பட்டதால இஸ்தான்புல் பேச்சுவார்த்தை சுத்தமா தோல்வி. நீங்கள் சமரசத்துக்கு வரலனா காபூல்ல இருக்கிற உங்க தலிபான் ஆட்சிக்கு எதிரா நாங்க மாற்று அரசியல் சக்திகளை ஆதரிப்போம், ஆட்சியை மாத்திடுவோன்னு துருக்கி மத்தியஸ்தர்கள் மூலமா மிரட்டல் விடுத்திருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஆனா இந்த அல்டிமேட்டத்தை ஆப்கானிஸ்தான் மதிக்கவே இல்லைன்னு இப்போ தகவல் வந்திருக்கு. அடடா, யாருக்கு யார் எச்சரிக்கை விடுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லைன்னு ஆப்கான் கமெண்ட் அடிச்சதாவும் சொல்றாங்க. ஆட்சியை மாத்திடுவோம், இந்த வார்த்தை தான் இங்க உச்சக்கட்ட பரபரப்பு. இந்த மோதல் சும்மா நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை இல்ல, இது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தோட ஆதிக்கம். பாகிஸ்தான் உண்மையிலே ஆட்சியை மாற்றுமா இல்ல வெறும் வாய் வார்த்தையா? அடுத்த சில வாரங்கள்ல தெரிஞ்சிரும். ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் இப்படி மிரட்டல் விடுத்தது சரியா இல்ல தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.